மத்திய கிழக்கை பொறுத்தவரை யுத்தம் நாளுக்கு நாள் மிகப்பெரிய அளவிலே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அண்மைய செய்திகளின் பிரகாரம் கிடைக்கப்பெற்ற தரவுகளின் அடிப்படையில் சில தரவு தொகுப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். அந்த அடிப்படையில் உயிர் பிச்சை வேண்டுமானால் உடனே ஓடிவிடுங்கள், ஈரானின் கோம் நகர மக்களுக்கு ஸ்டேல் விடுத்த கடைசி எச்சரிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. ஈரானின் கோம் நகரில் உள்ள ஷோகியே தொழிற்பேட்டை பகுதியில் வசிக்கும் மக்கள் அங்கிருந்து உடனடியாக வெளியேறுமாறு ஆஸ்திரேலிய இராணுவம் உத்தரவிட்டுள்ளது. ஆஸ்திரேலிய இராணுவத்தின் பாரசீக மொழி எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு வரைபடம் பகிரப்பட்டுள்ளது. அதில் சிகப்பு நிற கோடுகளால் குறிக்கப்பட்ட பகுதியில் அடுத்த சில மணி நேரங்களில் தாக்குதல் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ள பகுதியை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த பகுதியில் தொடர்ந்து இருப்பது உங்கள் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என ஆஸ்திரேலிய இராணுவம் எச்சரித்துள்ளது. ஏன் சேகுயே கேம் நகரின் இந்த தொழிற்பேட்டை பகுதியில் ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை தயாரிக்கும் ரகசிய கூடங்கள் இருப்பதாக ஆஸ்திரேலிய உளவுத்துறை கருதுகிறது. இது ஈரானின் புனித நகரமாக கருதப்படுகிறது. இங்கு தாக்குதல் நடத்துவது என்பது ஈரானிய அரசாங்கத்தின் மன உறுதியை குலைக்கும் ஒரு ராஜதந்திர நகர்வாகும். ஸ்டேல் தாக்குதலுக்கு முன்னருகே எச்சரிக்கை விடுப்பது, நாங்கள் மக்களை கொல்லவில்லை, இராணுவ இலக்குகளைத்தான் அளிக்கிறோம் என உலக நாடுகளுக்கு காட்டுவதற்காகவே என ஒரு கருத்து காணப்படுகிறது. அதே நேரம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி மாலை நேர நிலவரப்படி ஈரானிய தலைநகர் தெஹ்ரானின் நிலூபர் சதுக்கத்தில் அமைந்துள்ள ஒரு தொடக்கப்பள்ளி மீது ஸ்டேல் மற்றும் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஈரான் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. ஏற்கனவே மினாத் நகரில் 165 பேர் கொல்லப்பட்ட துயரம் ஆறாத நிலையில் இப்போது தலைநகரிலேயே மற்றொரு பள்ளி குறிவைக்கப்பட்டிருப்பது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தி தொடர்பில் பல்வேறு விதமான கருத்துக்கள் வெளியாகி வருகிறது. தெஹ்ரான் நிலூபர் சதுக்கத்தில் உள்ள ஒரு தொடக்கப்பள்ளி மீது அமெரிக்காவும் ஸ்டேலும் இணைந்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் தனது எக்ஸ் தளத்தில் ஒரு வீடியோவை பகிர்ந்திருக்கிறார். அதில் சிதைந்து போன ஜன்னல்கள் மற்றும் குப்பைகள் சிதறி கிடக்கும் பள்ளி வகுப்பறைகள் போன்ற காட்சிகள் இடம்பெறுகிறது. இந்த தாக்குதலில் ஏற்பட்ட உயிரிழப்புகள், காயமடைந்தவர்களின் விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. தெஹ்ரானில் உள்ள மகாலாட்டி பள்ளி மற்றும் பரந்த் பகுதியில் உள்ள பள்ளிகள் மீது கடந்த சில நாட்களில் ஏவுகணை தாக்குதல்கள் நடந்துள்ளது. இது மக்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம் என்று கூறி ஈரான் அரசாங்கம் பொதுமக்களை பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளுவதாக அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கிறது. அதே நேரம் சில உளவுத்துறை தகவல்களின்படியாக ஈரானின் IRGC அதிகாரிகள் பள்ளி மற்றும் மருத்துவமனைகளுக்கு அடியில் தங்களது கட்டுப்பாட்டு அறைகளை அமைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தான் இந்த இடங்கள் குறிவைக்கப்படுவதாக ஸ்டேல் வாதிடுகிறது. பகாயி காட்டும் வீடியோவில் வகுப்பறைகள் சேதமடைந்திருப்பது தெரிகிறது. ஆனால் உயிரிழப்பு பற்றி அவர் பேசாதது, ஒருவேளை அந்த பள்ளி ஏற்கனவே காலி செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்படாமல் இருந்திருக்கலாம் என்பதை காட்டுவதாகவும் செய்திகள் தெரிவிக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் குவைத்தில் உள்ள அமெரிக்க நிலைகளை குறிவைப்பதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்களை அண்மைய தாக்குதல்கள் குறிவைத்திருப்பதாகவும் இன்னும் கூடுதலான தாக்குதல்கள் தொடரும் எனவும் ஈரானிய இராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த சில மணி நேரங்களில் இராணுவத்தின் தரைப்படையைச் சேர்ந்த பல்வேறு வகையான அழிவு சக்தி கொண்ட ட்ரோன்கள் குவைத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை பெருமளவில் குறிவைத்து தாக்கியுள்ளன. இன்று ஈரானிய அரசு தொலைக்காட்சி இராணுவத்தை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த தாக்குதல்கள் வரும் மணி நேரங்களில் தொடர்ந்து நீடிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் போரை தொடங்கியவர்களிடமே பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என ஈரானுடைய அரசு தலைவர் அதிரடியான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். சமாதான முயற்சிகள் அனைத்தும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை நோக்கி இருக்க வேண்டும் எனவும் ஈரானிய அதிபர் மசூத் செபஸ்கியான் தெரிவித்துள்ளார். ஒன்றை தெளிவாக சொல்லுகிறேன், இந்த பிராந்தியத்தின் நிலையான அமைதியை நிலைநாட்ட நாங்கள் உறுதியுடன் இருக்கிறோம். அதே சமயம் எங்கள் தேசத்தின் கண்ணியம் மற்றும் இறையாண்மையை பாதுகாப்பதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அவர் குறிப்பிடுகிற போது, ஈரானிய மக்களை குறைத்து மதிப்பிட்டு இந்த போரை தொடக்கியவர்களிடம், அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகியவர்களிடம் சமாதான பேச்சுகள் நடத்தப்பட வேண்டும் என தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். அதேபோல ஒருபுறம் ஈரான் ஏவுகணைகளை ஏவுகிறது, மறுபுறம் அதிபர் செபஸ்கியான் நாங்கள் அமைதியை விரும்புகிறோம் என்று சொல்லுகிறார். இது ஈரானின் இரட்டை நிலைப்பாட்டை அரசியல் தந்திரமாக பார்க்கப்படுகிறது. தற்போது ஓமன் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் அமெரிக்கா ஈரான் இடையே சமாதானம் பேச முயன்று வருகிறது. ஆனால் எங்களிடம் பேச வராதீர்கள், போரை தொடங்கி அமெரிக்காவிடம் போய் பேசுங்கள் என செபஸ்கியான் அவர்களை திருப்பி அனுப்பியுள்ளார். சமீபத்திய தாக்குதல்களில் ஈரானின் உச்ச தலைவர்கள் மற்றும் தளபதிகள் குறிவைக்கப்பட்டதால் ஈரான் இப்போது கௌரவ பிரச்சனையாக இதை பார்க்கிறது. எங்கள் கண்ணியம் முக்கியம் என அவர் குறிப்பிடுகிறார். அதே நேரம் சியோடன் நகரில் உள்ள ஒரு அலுவலக கட்டிடத்தை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மற்றும் 7 பேர் படுகாயமடைந்திருப்பதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தி இருக்கிறது.
சிடோன் நகரின் மையப்பகுதியில் உள்ள பரபரப்பான தெருவில் அமைந்திருக்கும் மகசித் என்ற கட்டிடத்தின் மேல் தளத்தை ஆஸ்திரேலிய போர் விமானங்கள் தாக்கியுள்ளன. சிடிக் பள்ளிவாசல் அருகே இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. தாக்குதல் நடந்த இடத்திற்கு அருகே 2 பொது பள்ளிகள் உள்ளன. அங்கு ஏற்கனவே போரினால் இடம்பெயர்ந்த மக்கள் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல் அவர்கள் மத்தியில் பெரும் பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது. லெபனான் பிரதமர் நவாப் சலாம், நமது நாடு நாம் விரும்பாத ஒரு பேரழிவு போருக்குள் இழுத்துவிடப்பட்டுள்ளது என்று வேதனை தெரிவித்துள்ளார். இதுவரை லெபனானில் 123 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய ஆதரவு ஈரானுக்குள் நுழைய திட்டமிடும் கிளர்ச்சி குழுக்களை ஒடுக்காவிட்டால் ஈராக் குர்திஸ்தான் பிராந்தியம் மீது ஈரானிய இராணுவம் மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தும் என அலி அக்பர் அகமதியான் எச்சரித்துள்ளார். அதாவது ஈராக் குர்திஸ்தான் மீது போர் தொடுக்கப் போவதாக ஈரானிய பாதுகாப்பு கவுன்சில் இந்த மிரட்டலை விடுத்திருக்கிறது. மெஹ் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின்படி இதுவரை குர்திஸ்தான் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய தளங்களையும் பிரிவினைவாத குழுக்களையும் மட்டுமே ஈரான் குறிவைத்து தாக்கி வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் குர்திஸ்தான் பிராந்தியத்தின் வழியாக கிளர்ச்சி குழுக்கள் ஈரானுக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டாலோ அல்லது அங்கிருந்து கொண்டு சதித்திட்டங்களை தீட்டினாலோ குர்திஸ்தான் அனைத்து அரசு நிறுவனங்களும் உட்கட்டமைப்புகளும் ஈரானின் இலக்காக மாற்றப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். அதே நேரம் அமெரிக்க உளவு அமைப்பான CIA ஈராக் குர்திஸ்தானில் உள்ள குர்திஸ் போராளிகளுக்கு ஆயுதங்களை வழங்கி அவர்களை ஈரானின் வடமேற்கு பகுதிக்குள் ஊடுருவச் செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஈரானின் நட்பு முடிவுக்கு வருகிறது என அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அகமதியான் தனது பேச்சில் முன்பு ISIS தாக்குதலின் போது குர்திஸ்தானுக்கு ஈரான் உதவியது, ஆனால் இனி அந்த நட்பு இருக்காது என குறிப்பிட்டிருக்கிறார். இது ஈரானின் முழுமையான ஆக்கிரமிப்பு மனநிலையை காட்டுவதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஏர்வில் விமான நிலையம் மற்றும் அமெரிக்க தூதரகங்கள் மீது ஈரான் 80க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி இருக்கிறது. இனிமேல் பொதுமக்களிடையே உட்கட்டமைப்புகளையும் தாக்குவோம் எனவும் மிரட்டலில் விடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் லெபனானின் பெக்கா பள்ளத்தாக்கு மக்களுக்கு இஸ்ரேல் வெளியேற்ற மிரட்டல் விடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. லெபனான் கிழக்கு பெக்கா பள்ளத்தாக்கில் வசிக்கும் மக்கள் அந்த பகுதியை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேலிய ராணுவம் உத்தரவிட்டிருக்கிறது. இஸ்ரேலிய ராணுவ பேச்சாளர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக நஃபிசிட், காதர், சராயின் அல் ஃபப்கா மற்றும் சராயின் அல் தக்தா ஆகிய கிராமங்களை குறிப்பிட்டு அங்கு விரைவில் இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தெரிவிக்கிறது. அதேபோல இது ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய மிகப்பெரிய ஆயுத கிடங்குகள் மற்றும் பயிற்சி முகாம்கள் உள்ள இடமாக இஸ்ரேல் கருதுகிறது. கிட்டத்தட்ட நிலத்தடி சுரங்கங்களை அளிக்கவே 50க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் இப்போது தயார் நிலையில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தெற்கு லெபனான் மற்றும் பெய்ரூட்டில் இருந்து சுமார் 83,000 மக்கள் அகதிகளாக வெளியேறி இருக்கிறார்கள். இப்போது பெக்கா பள்ளத்தாக்கு மக்களும் வெளியேறினால் லெபனானில் தங்குவதற்கு இடமில்லாத ஒரு மிகப்பெரிய மனிதாபிமான நெருக்கடி ஏற்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மக்களை வடக்கு நோக்கி செல்லுங்கள் என இஸ்ரேல் கூறியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்க தகவல்களாக காணப்படுகிறது. அதே நேரம் 6ஆம் தேதி மாலை இன்றைய தின நிலவரப்படி ஈரான் தேசம் உலக தொடர்பு எதுவுமின்றி ஒரு டிஜிட்டல் சிறைக்குள் தள்ளப்பட்டிருப்பதாக அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. இந்த தகவல் ஈரானுக்குள் நடக்கும் உண்மைகளை வெளியே வராமல் தடுப்பதை காட்டுகிறது என சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 6வது நாளாக தொடரும் இருட்டு, ஈரானின் இணைய சேவை முற்றிலும் முடக்கம் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. உலகளாவிய இணைப்பு கண்காணிப்பு அமைப்பாக இருக்கக்கூடிய நெட்பிளக்ஸ் ஈரான் 6வது நாளாக டிஜிட்டல் இருளில் மூழ்கியுள்ளது எனவும் 144 மணி நேரத்தை கடந்த நிலையில் அந்த நாட்டின் இணைய தொடர்பு வெறும் 1% மட்டுமே உள்ளது எனவும் தெரிவித்திருக்கிறது. ஈரானிய அரசாங்கம் திட்டமிட்டு இந்த இணைய முடக்கத்தை செய்துள்ளதால் அந்த நாட்டு மக்கள் வெளி உலக தொடர்பு இல்லாமல் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படியான ஒரு சூழ்நிலையில் இணைய தொடர்பானது 1% அரசாங்கத்தின் மிக முக்கிய அதிகாரிகளுக்கு மட்டும் இருக்கும். சாதாரண மக்கள் இப்போது எந்த ஒரு தகவலும் தெரியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய தாக்குதல்களால் ஈரானின் எவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன, மக்களின் எதிர்ப்பு போராட்டங்கள் எங்கு நடக்கிறது போன்ற உண்மைகள் வெளியே வராமல் இருக்கவே இந்த 144 மணி நேர முடக்கம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இணையம் இல்லாத காரணத்தினால் ஈரானில் வங்கிச் சேவைகள் மற்றும் ஆன்லைன் வர்த்தகம் முடங்கி இருக்கிறது. அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை உட்புறமாகவே சிதைத்து வருகிறது. ஈரானுக்குள் இருக்கும் உள்நாட்டு புரட்சியாளர்கள் ஒருவருக்கொருவர் தகவல் பரிமாறிக்கொள்ளக்கூடாது என்பதற்காகவே இந்த தந்திரத்தை ஈரான் பயன்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவை சற்று முன் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தரவுகளினுடைய தொகுப்பாகும்.